ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, வணக்கம், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இஃப்தார் ஃப்ரெண்டுக்கு கொடுத்ததுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் மில்க் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது எப்படி அந்த சிக்கன் ஸ்பெஷலாக நான் பண்ணுறேன், ப்ளஸ் இஃப்தாருக்கு என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த முட்டை பேர் என்ன முட்டைன்னு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில், ஓகேவா? இந்த குட்டி குட்டியாக இருக்குல்ல இந்த முட்டை, நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த முட்டை என் பையன் ஆவலாக கேட்டிருக்காரு, அதனால் அவங்க டேடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுப்பில் வச்சுட்ருக்கேன். அவருக்கு எப்படா வச்சு ரெடியாகவும் நிற்கிறாரு அவர் பார்த்துக்கிட்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு இன்றைக்கி நோ ஸ்பெஷல், எல்லாம் பழையதான். பாஸ்தா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ நோம்பு கஞ்சி எல்லாம் இருக்குது, நேற்று ஃப்ரெண்ட்ஸுக்கு இஃப்தார் கொடுத்ததுனால. ஸோ சிக்கன் மட்டும் நான் பண்ண போகிறேன். அது ஒரு மாதிரி சீஸி க்ரீமி சிக்கன் மாதிரி காலையில் சுகோருக்கு பண்ண போகிறேன், சுகோர் சாப்பிட்றதுக்கு. ஸோ பார்க்கலாம் மக்களே, வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். லெமனு, ரூ அப்ஸா, சுகர், சால்ட் மக்களே இஃப்தாருக்கு. பார்த்தீங்களா, சிக்கன் எடுத்து போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? சிக்கன் நறுக்கி இன்றைக்கி சீஸி க்ரீமி சிக்கன் பண்ணணும். இங்கிட்டு முட்டை, இந்த முட்டை பேர் என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே. இன்றைக்கி சீஸி க்ரீமி சிக்கன் தான் மக்களே பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு, தேவையான ஆயில் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன். ஆயில் ஃப்ரை ஆகிட்டு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இருக்கிற போன்லெஸ் சிக்கன் போட்டுக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், 3/4 கிலோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பு போட்டுக்கலாம். இது ஒயிட் சிக்கன் கிரேவின்னு கூட சொல்லலாம், ஒயிட் சிக்கன் க்ரீமி கிரேவி. லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா இது ஒயிட்டாக தான் இருக்கணும் இது. ஸோ அதுக்கப்புறம் இதில் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கிறேன். போட்டுக்கோங்க, இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கன்ல மெயின் மில்க். இப்போ இதில் மெயின் மில்க் தான் மக்களே. மில்க்கு, தயிர், மில்க்கு. அதுக்கப்புறம் மக்களே தயிர் மறந்துட்டேன், முதல்ல தயிர் போட்டிருக்கணும். தயிர், ஏன்னா இதில் தக்காளிலாம் எதுவுமே போடக்கூடாது. அதுக்கு சும்மா இருக்கனா இது. அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, சீரகப்பொடி, சாரி பெப்பர் பொடி, மல்லிப்பொடி, பெப்பர் பொடி. பாருங்க மக்களே, இதான் மில்க்கு. நல்லா க்ரீம் போட்டு கர்ட் போட்டு ஒரு சீஸி க்ரீமி சிக்கன் தான் இது. சூப்பராக இருக்குது மக்களே. என்ன தயிரை நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். பால் ஊற்றினோன்னே தயிர் போட்டதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி நொறையாக தெரிகிற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மக்களே, சூப்பர் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்க்க உங்களுக்கு அது என்னடா தயிரும் பாலும் ஊற்றுறாங்க அப்படின்னு உங்களுக்கு இதாக இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, அவ்வளோ சூப்பர் எம்மியாக இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுட்ரு போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ கடைசியாக கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு கொஞ்சம் சிக்கனை வேக வச்சு அடுப்பு அமர்த்திட வேண்டியதான் மக்களே. அவ்வளோதான், சூப்பர்
சூப்பர் சிக்கன் சீஸியாக நல்லா அந்த நம்ம ஊரில் வந்து அமுல் கீ கிடைக்கும், இங்கே வந்து அமுல் கீ இல்லை, அமுல் க்ரீம் கிடைக்கும். இங்கே கிடைக்கிற க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது காடை முட்டை, பிரெட் அல்வா, வெண்டைக்காய் பொரியல், சர்பத், லெமன் ஜூஸ், சிக்கன் நோம்பு கஞ்சி, சிக்கன் பாஸ்தா, சிக்கன் நகேட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரி எடுக்கிறதுலே இருடாடி எடுத்துக்கூட டேட்ஸ், வடை, ரோல். சிம்பிள் இஃப்தார் மக்களே, டே 11 இஃப்தார் ஸ்பெஷல் மக்களே. தேங்க்யூ. ஆமாம் மக்களே, என்னடா சிம்பிள் இஃப்தார்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அன்னைக்கு நான் இஃப்தாருக்குன்னு பண்ணது வந்து வெறும் சிக்கன் நகேட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது மட்டும்தான். வாவ், சூப்பர் மக்களே. முதல்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரலாக தெரிஞ்சிச்சுல்ல, இப்போ நல்லா சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த தெரலாகவே தெரியல, சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக மில்க் ஊற்றி கர்ட் போட்டு இந்த மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டேன், அது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சு மக்களே, உப்பு டேஸ்ட் எல்லாமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்களா மக்களே, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக சிக்கன் நல்லா க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம்.